ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ரொம்பவே ஈஸியாக அதை வீட்டிலையே நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 விதமான உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளாக இருக்கும். இந்த மஞ்சளாக இருக்க உருளைக்கிழங்குல வந்துட்டு நம்ம சிப்ஸும் வந்துட்டு செய்ய முடியாது, ஃப்ரையை பொரிக்கிற மாதிரி எந்த ஐட்டமுமே பண்ண முடியாது. அது வந்துட்டு ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். அந்த வளவளப்பு வந்துட்டு இதில் வந்துட்டு அவ்வளோக்கும் இருக்காது. இந்த மாதிரி வெள்ளை கலராக இருக்க உருளைக்கிழங்கை நம்ம எடுத்து தோலை சீவிட்டு அதோட 2 ஓரத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சைட்லேயும் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா கட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு எல்லா ஃப்ரைஸுமே வந்துட்டு நல்ல ஒரு ஈக்குவல் சைஸ்க்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதனால தான் இப்படியே அதோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கொஞ்சம் மொத்தமான பீஸ் இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம மொத்தமாக போடும்போது தான் வெளியே வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்ட உடனேயுமே நம்ம வந்துட்டு பக்கத்தில் நார்மல் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் வாட்டர் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம இதை வச்சிடணும். தண்ணியில் சேர்க்காமல் வச்சாச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். அதனால் கட் பண்ணி முடித்ததுமே பக்கத்துலேயே தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நார்மல் வாட்டர்லேயோ இல்லை ஐஸ் வாட்டர்லேயே வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 4 பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான பீஸாக போடுங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வரும். நான் வந்துட்டு 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை தண்ணியில் இது ஒரு 2 டைம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியை நான் வந்துட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கே சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாக இருந்தது அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரலையும் வச்சுருக்கலாம். இல்லை தண்ணி வந்துட்டு நார்மல் சூடில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட அதில் போட்டு வச்சுருங்க. தண்ணியிலையே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வந்துட்டு நல்லா ஊறட்டும். தண்ணியில் உப்பு சேர்த்து வந்துட்டு வைங்க. அப்போ தான் இந்த ஃப்ரைஸில் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு உப்பு டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு இதெல்லாம் நல்லா பொறுமையாக தொடச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் எண்ணெயில் போட்டு இதை வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இது வந்துட்டு கரிஞ்சு போகாது, கலர் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், அப்படியே வெள்ளை கலர்லேயே தான் இருக்குது. நம்ம இன்னொரு தடவை இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது இதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து இப்போ இது எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு இந்த செகண்ட் டைம் பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததை மறுபடியும் வந்துட்டு ஆயிலை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த இந்த ஃப்ரைஸை மறுபடியும் வந்துட்டு ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தடவை போடும்போது அதோட கலர் வந்துட்டு நமக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகும். நீங்கள் சுடுதண்ணி போடும்போது உப்பு சேருங்க. அப்போ தான் வந்துட்டு ஃப்ரைஸில் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் உப்பு சேர்க்காமல் வந்துட்டு தண்ணி வச்சிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உப்பு டேஸ்ட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு.
ஃப்ரைஸ் வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கும் போதே தெரியும், அதில் வந்துட்டு நல்ல கலகலன்னு எண்ணெயில் வந்துட்டு சவுண்டு கேட்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர், ஒயிட் சால்ட் வந்துட்டு சேர்த்து சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இல்லை வேறு ஃப்ளேவர் ஏதோ இருந்தாலும் அதையும் சேர்த்து சாப்பிட்றதுனாலும் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.